ஏன்டா அவ்வளோ லேட்டு? ஐயோ, என்னடா சட்டையெல்லாம் ஒரே ரத்தமா இருக்கு? வண்டி ஒருத்தன் திருடிட்டான், கொச்சி ஸ்டேஷன்ல விட்டு வந்தான். அப்போ வண்டி தொலைஞ்சிருச்சா? நேத்து வண்டி சர்வீஸ் விட்டுருக்கேன்னு போய் சொன்னாங்க. வேலைக்கு போறான், பொறுப்பு வந்திருக்கும்னு பார்த்தேன். நீ அப்படியே தாண்டா இருக்க. 65,000 ரூபாய் வண்டியை தொலைச்சிட்டேன்னு எவ்வளவு அசால்ட்டா சொல்றான் பாருங்க. விடு, திருநோனை பிடிச்சாச்சுல்ல, கிடைச்சிடும். என்னங்க நீங்களும்? இல்லன்னா இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி புது வண்டி வாங்கிக்கலாம். ஸ்டேஷன்ல என்ன சொன்னாங்களா? காலையில் வர சொல்லிடுறாங்கம்மா. இப்ப எப்படா குமார, வண்டி இல்லாம வேலைக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? மச்சான், அப்பா என்ன சொல்றாருன்னா கொஞ்சம் கேளு. நீ கேளு. அப்பா நீங்க அவர் சொன்னது அவரே என்ன கேட்க சொல்ற? இங்க இருங்கடா, நான் சொல்லிட்டு வந்துடுறேன். சரி ரவி, என்னதான்டா சொல்ல போற? சொல்ற நான் கேட்காத கேளு. கேளுமே கேட்கறவங்க சொல்ல மாட்டா, போயிட்டே இரு. அப்புறம் ஏன்டா எப்ப பார்த்தாலும் சூரியனை போடா. காசு இல்லாம போனா இந்த ஸ்டேஷன்ல வேலை நடக்காது. என்னடா சென்ட்ரா மேல கேஸ் கொடுத்துறான் போல இருக்குது. ஆமா, நான் வண்டியை திருட்டானா, அது மட்டும் இல்லாம நீ சொல்லிதான் திருநட்டானா. வாபஸ் வாங்கிட சொல்லு. சரிண்ணா. எதுக்கு? என்னடா? இல்லைண்ணா, நான் சொல்லிடுறேன், வாபஸ் வாங்கிடலாம்டா. வாபஸ்லாம் வாங்க முடியாது. ஏடா குமார்? இல்லப்பா, அந்த கேஸை வாபஸ் சொல்லி அண்ணன் வந்திருக்காரு. ஏய், ஏரியா பையன் வந்து பேசி முடிச்சுக்கலான்னு பார்த்தா தம்பி குரல் கொடுக்குற. கேஸ் எதுக்கு வாபஸ் வாங்கணும்? தம்பி என்ன ஒருத்தன் கேட்டுட்டு வாபஸ் வாங்கல சீன் ஆயிடும். சின்ன பேசிட்டு சொல்லுங்க, கையை தம்பிடா சொல்றீங்களா பிரபு? அவசரப்படாத மச்சான், மச்சான் அவசரப்படாத. அண்ணா 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 அம்மா. ஏய் சதீஷ், அப்பா நீ சரவணா. ஏய் பிரபு அவ்வளோ சொன்னடா வேணா வேணான்னு. ஆமாண்டா, எங்க அப்பனை ஒருத்தன் அடிப்பான், அவன் வெயிட்டா சப்பியான் தெரிஞ்சு திருப்பி அடிக்க சொல்றியா? டேய், செல்வம் இப்ப உள்ள இருக்கிறான்டா, வெளியில வந்து அவன் தம்பியை நீ அடிச்சுன்னு தெரிஞ்சா நாசம் பண்ணிடுவான்டா.
புள்ளிங்க மொத்த பேரையும் வர வச்சாகணும். எங்க அண்ணா உள்ளாகிறான்டா. நம்ம பாட்டுக்கு இந்த பையனை மட்டும் ஆகிட்டான்னு வெயி அவுட் அண்ணன் கிட்ட ட்விஸ்ட் பண்ணி விடுவான். நம்ம இன்னும் புதுசா சேர நினைச்சுன்னா அந்த பையன் வண்டியை திருடி பவுடர் ஏத்திட்டோம். இப்ப பிரச்சனையாச்சு. இப்படி வாயை கூட்டு மாட்டி பண்ண எவனுக்குடா தெரியும்? பவுடர் வேற ஒன்றும் போய் சேரல. வயல வேணாலும் மாட்டிக்கிட்டா ரப்சர் ரவி. அப்படிலாம் ஒன்றும் ஆகாது, பார்த்துக்கலாம்.